நம்ம பேசுறாரு, பேசி முடிக்கட்டும். ஏன்னா நீங்க பேசுன பின்னாடி தான் நாங்க பேச வேண்டியது. தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் தேவகோமான் ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் தயவினாலே, அவர்களுடைய அருளினாலே இங்கே இந்த மதுரையம்பதியிலே நாம் அமர்ந்திருக்கும் இந்த பதியிலே அவர்களுடைய தெய்வத்தமிழை, வேதத்தமிழை, பைந்தமிழை, பிள்ளைத்தமிழை வளர்க்கும் பொருட்டு ஆரம்பிக்கப்பெற்ற மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குள்ள மக்கள், மெய்வழி தெய்வத்தை சார்ந்து அவர்களினுடைய அருளை பெற காத்திருக்கும் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல அக்கா பொன் சுந்தரி அக்கா கேட்காமலே சொல்லிட்டேன். அங்க அவர் சொல்றார், குணசேகரன் நம்ம சொல்றாரு, உள்நோக்கு பார்வை. அதுல என்ன பார்த்தோம், எதுல இருந்து அதுல எடுத்தோம்? இது என்னையா தலைப்பை சொல்றதே பெருசு, நீ பேசுனதெல்லாம் கேட்டா எங்க இருந்து நாங்க சொல்ல போறோம்? இங்கிருந்து அந்த பக்கம் அந்த கேட்டுக்கு அந்தாண்ட போன உடனே இங்கேயே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவோம். அப்படிப்பட்ட மக்கள் இல்ல மதுரை மக்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கேட்டா கூட சொல்லிடுவாங்க நிகழ்ச்சிய, ஆனா கேட்டதை சொல்ல முடியாது. உள்நோக்கு பார்வை. ஏன் அப்படின்னா, நம்ம வெளியவே பார்த்துட்டு இருக்கிறத தெய்வம் மெத்த நெடுங்காலமாய் நடந்து வந்து எங்க ஆக்குறாங்க? மெத்த நெடுங்காலமாய் நடந்து வந்து அத்தனின் சாலைக்கு உள் ஆதி விட்டோம். அப்போ உள்ள ஆகிட்டோம்னு சொன்னா அதுக்குண்டான செயல் வடிவம் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடையாளம் இருக்கும் இல்லையா, அது நம்ம கிட்ட குறைவா இருக்குதுன்னு தெய்வம் சொல்றாங்க. இருக்குது, ஆனா குறைவா இருக்குது. ஆனா அதை நிறைவு செய்யறதுக்காக தான் நம்மளும் அந்த பூரணம் அடையணும். ஆதி மெய் உதய பூரண வேதாந்தத்தை அறிந்தடைந்த உயிருடலம் தேவர். அப்ப நாம அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தேவரே. உயிர்ல வச்சு வித்தியாசம் இல்லையே. பேதகம் என்பது உடலில் தானே இருக்குது. சிவகாசி சபையில போன மாசம் பேசினேன், ஆண்மை பெண்மை. அதுக்கு முன் மாசமும் அதேதான். இந்த மாசத்தோட உள்நோக்கு பார்வை பூர்த்தி அடையுது. இதுக்கு மேல தேடி எடுத்தாதான் வரும். தொடர்வோம். இப்ப மறுபடியும் நாம முதல்ல ஸ்ரீமத் பாகவதத்தை பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம தெய்வம் என்ன செயலை செய்ய போறாங்களோ செய்வாங்கிறத அவங்க முன்கூட்டி சொல்றதுதான் நம்ம பார்க்கிறோம். அவங்க பிரசாபமா சொல்றத தெய்வம் சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் என்னோள் சுருங்கமா சொல்றாங்க. சொல்லுகின்ற ஒன்றை சுருக்கென்று. எனக்கு எவ்வளவுங்க டைம்? நான் பாட்டி பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். 35 சரி. அப்ப பிரம்மாண்டமா இருக்கிறத 2 வரி. நீ எவ்வளவு காலமா தெரியுமா? நீ வெளியவே பார்த்துட்டு இருந்த. மெத்த நெடுங்காலமாய் நடந்து வந்து அத்தனின் சாலைக்கு உள்ள நீ ஆயிட்ட. நான் உன்னை ஆக்கிட்டேன், ஆகிவிட்டோம். நம்ம பெருமையா பேசுற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஆக்குறது யாரு? தெய்வம் தான். நமக்கு பார்க்கவே தெரியாது. ஏன்னா கண்ணாகிய புண்ணாதானே நம்மகிட்ட இருந்தது. கண்ணு கண்ணாவே இல்லையே, அவ எப்படி பார்க்கறது? போன சபையில கூட பேசும்போது குருடாய் இருந்த எங்களுடைய கண்களை, கண் இருந்தது ஆனா பார்க்க தெரியல. வேதத்தை படிக்கிறோம், இவர் சொன்ன மாதிரி அறிந்தடைந்த உயிருடலமா இருக்கிறோமா?
ஜிகே நிறைய வச்சுங்கிறார், மூட்டை அவுக்க மாட்டேங்கிறார். அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விடுவோம் அவரை. ஃபர்ஸ்ட் விக்கெட் போட்டிருக்காரு இப்பதான். அப்ப ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்றத முதல்ல பார்த்துட்டு தெய்வத்துடைய வாக்கியத்துக்குள்ள நம்ம போவோம். கடவுளை காணுதல். கடவுளை காணுதல் ஆத்ம சாட்சாத்காரம். கடவுளை காணுதல் ஆத்ம சாட்சாத்காரம், அத்வைத அனுபவம் என்று விதவிதமான பெயர்களில் எப்படி அழைத்தாலும் ஒரே பொருள்தான். உள்ள பார்க்கறது மட்டும்தான். உள்ள போய் பார்த்தாக்கா யார் இருப்பாங்க? பிரம்மம்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், சிவன்னு சொல்லலாம். இன்னும் வந்த அவதார மூர்த்தியில் எத்தனை பேர் நாமமா இருந்தாலும் அந்த பொருள் ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கும். ஒன்றில் கோடியாய் பெரித்தாய் போற்றி. அதுவும் தெய்வம் ஒரு வரியில முடிக்கிறாங்க. அதையும் அப்போ எப்படி அழைத்தாலும் ஒரே பொருள்தான். அதை ஏன் அடைய வேண்டும்? ஏன் அடையணும்? அடையலன்னா என்ன ஆகும்? பாம்பு கடிச்சிடும். பரமபதம் மெதுவா போறோம். 99ல போட்டிருப்போம் ஆதிசேஷன். நம்ம எல்லாம் விளையாடி இருப்போம் பகடைய போட்டு. அதுல வந்த உடனே திரும்ப அடிப்படைக்கு வந்துருவோம். இது எதை குறிக்குது அப்படின்னு இங்க தெய்வ வாக்கியங்கள்லாம் படிச்சு சிந்திக்கும் பொழுது, அந்த நாள்ல தெய்வம் பாட்டையரோட போனாங்கல்ல, அதோட அந்த சகாப்தத்தை முடிச்சுட்டாங்க. 12 ஈராறு குருமார் இடமுறை தானேன்னு தெய்வம் பாடினதா அண்ணன் படிச்சாரு. ஒரு மெய்குரு பலனை தேடி அடைந்து அவர்களுடைய மனோவாக்கு சீதளத்துக்கு இணங்கி 12 வருடங்கள் அவர் சொன்ன மாதிரி நகமும் சதையும் போல, உடலும் உயிரும் போல, தாயினம் பெரிய மானினம் போல ஒரு வில்லடை தூரத்துல பின்தொடர்ந்து போயே ஆகணும். இது சட்டம். அப்படி போய் அவங்களுடைய உள்ளம் கனிந்து பரவாயில்ல அப்படின்னு திருப்தி ஏற்பட்டுச்சுன்னா வழி காமிப்பாங்க. இங்க போப்பா, இந்த பக்கம் போனேன்னாக்கா அங்க சிக்னல் இருக்கும், சிக்னல் திரும்பி போனேன்னா 2 கிலோமீட்டர்ல தலப்பா கட்டிக்கிட்டு ஒரே கூட்டமா இருக்கும், அங்க சபை நடக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லி நம்ம வழி அனுப்புற மாதிரி அந்த குரு பெருமான் என்ன செய்வார்னா வழி காமிச்சு விட்டுருவார். ஆனா பாடு யார் போடணும்? யாரு கேட்டுக்கிட்டாரோ அவரு தான் போடணும். ஆனா தெய்வம் என்ன பண்ணாங்க? அவர் சொன்னார், எங்க அண்ணன் மெய்வெளினூர், பாடுபட்டேன் பலன் எடுத்தேன் உனக்கும் சொன்னேன். நான் பாடுபட்டேன், நான் பலன் எடுத்தேன். யாருக்கு? உனக்கு தான்பா சொன்னேன். அத எனக்கு தேவையில்லை, ஏன்னா பலனே அவர் தான். ஏன் அவங்களுக்கு தேவையில்லைன்னா பலனே அவர் தான். அது எப்ப தெரியுது? தொடர்ந்திருந்து அவங்க கூடவே இருந்து நோக்கும் காலம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜோதி எப்படி பிரகாசம் அடையுதோ அது மாதிரி நம்மோட தெய்வத்தினுடைய சிறப்பும் அவங்களுடைய செயல்பாடுகளும் நம்ம அறிவுல பூக்குது. தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன். அப்போ சூரிய உதயம் வந்துருச்சுனாக்கா அங்க வெளிச்சம் வந்துரும்ல, இருட்டுக்கு இடம் இல்லைல்ல. அந்த இருளை போக்குறது தான் உள்ளொளி. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. அப்போ அதை ஏன் அடைய வேண்டும்? கேள்வி. அதுதான் ஒருவரின் உண்மையான சொரூபம். சொரூபம்னா பார்வைக்கு உள்ளது, அரூபம்னா பார்வைக்கு கிடைக்காதது. ஆனா நம்ம தெய்வம் பரிசுத்த ஆவி, அரூப வஸ்து. நமக்காக வேண்டி நம்முடைய தலை செழிக்கணும்னு திருமேனி தாங்கி வந்தது.
பேசுனாங்க. இந்த ஆரம்ப பிரச்சார படலம், மல்லிகை நீண்ட சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் உத்பவம் நடந்தது. அந்த வாக்கியம் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நம்ம கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். பெரும்பாடு பெரும்பாடு. கொஞ்சம் சலிச்சு போயிருந்தாங்கன்னா போற, எத்தனையோ பேர் தூள வலசு வாங்கி போயிட்டாங்களே, பிச்சு உலகம் பேய் உலகம் தூக்கி போட்டு போனாங்க. அப்படி நம்ம தெய்வம் நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மதுரையில இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து பேசுறதும் கேட்கறதும் நடக்குமா? அப்பனா என்ன ஒரு சகிப்புத்தன்மை, என்ன ஒரு சகிப்புத்தன்மை! அதுக்கு அளவு போட முடியுமா? அதுக்கு அருகதையா? கிடையாது. அப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்த இந்த சபையில நம்மளால சில விஷயங்கள்லாம் நடக்கும். அது மனிதத்துவம், இறைத்தத்துவம் கிடையாது. மனிதத்துவத்துல இருக்கும்போது சில குறைபாடுகளும் நடக்கும். அதையெல்லாம் கலைஞ்சு தூக்கி போட்டுட்டு நமக்கு வேண்டிய தெய்வம் மட்டும்தான், இதுக்காக மட்டும்தான் நம்ம வரோம். எல்லாருமே யாரா இருந்தாலும், ஆனா மனமாற்றல் வரும், அதை அப்படியே கலைஞ்சு தூக்கி போட்டுடணும். என் உயிர் கூட்டு பிறவியரே சொல்றாங்க தெய்வம், என் உயிர் கூட்டு பிறவியரே. அப்ப உயிர்கூட்டு பிறவியர் தூளத்தளவுல கிடையாது. அப்ப தூளை விட்டு வெளியில இருக்கு, எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கு. ஆனா ஒரு அடக்கமாயிட்டா யார் எடுக்க முடியும்? அந்த கூட்டு பிறவியர் தானே அதை செய்யணும். அப்ப அந்த கூட்டு பிறவியர் நம்ம கூட்டுறவுலதான் இருக்கணுமே தவிர பிரிஞ்சு போக கூடாது. அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம மெய்வெளிக்கு உள்ள, அப்படி இல்லைன்னாக்கா வெளியே தான். அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அதை ஏன் அடைய வேண்டும்? அதுதான் ஒருவரின் உண்மையான சொரூபம், இயல்பு. இதைத்தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே என்கிறார். அப்ப வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னா, வைகுண்டம் காண வந்த தர்மி எல்லோரும் வைகுண்டம் கண்டோம் என்றிருப்பார் அவ்வனத்தில். காமிச்சுட்டாங்கல்ல நம்மளுக்கு வைகுண்டத்தை. அது என்னவா இருக்குதுன்னா மெய்குண்டமா இருக்குது. ஏன்? நம்ம தெய்வம் மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் என்ற நாமத்துல வந்ததுனால அந்த வைகுண்டம் மெய்குண்டமா மாறிடுச்சு. வைகுண்டம் காண வந்த தர்மி எல்லோருக்கும் எல்லோரும் மெய்குண்டம் கண்டோம் என்று உவந்திருப்பார் அவ்வனத்தில். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே என்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆத்மாவை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிறார். உடம்பெடுத்து பூமிக்கு வரும் ஜீவன் சாதாரணமாக வருவதில்லை. நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா தெய்வம் கோடிட்டு காமிக்கிறாங்க. நீ எப்படி வந்த தெரியுமா? நீ எங்க இருந்த தெரியுமா? எங்கிருந்து எங்க போன தெரியுமா? சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, எந்தை சுக்கராம்பர நாட்டில் வாழும் நாளில் நீ அங்கதான் இருந்த. எந்தை சுக்கராம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய திரோணிதப்பை வந்து வீழ்ந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது, அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அழல் காற்று நெருக்கம் துருசு அவஸ்தையாலே நொந்துகணம் 6 கோடி 4 லட்சம். நொந்துகணம் 6 கோடி 4 லட்சம். நெடுங்காலம் கருவறையிலனை நீ காத்தி, தொந்தியின் மும்மலக் கணவாய் துயர் கடத்தி, தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வாம். உடலெடுத்து பூமிக்கு வரும் ஜீவன் சாதாரணமாக வருவதில்லை. அதை இந்த பாடல் நிரூபிக்குது. ஏன் இதை தெய்வம் பாடுறாங்க? நம்முடைய பிறப்பினுடைய அருமை நமக்கு தெரியாது.
அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது நவையார் சொன்னதுக்கு தெய்வம் பெரிய விளக்கத்தை இந்த பாடலை வச்சு புதைச்சி நமக்கு இனாமா கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சுக்கோ, கடைசி வரைக்கும் தொடர்ந்து நின்ற எது வரைக்கும் இந்த சுவாசம் உள்ள ஒடுங்கி ஓட ஆரம்பிக்குது பாரு, அது வரைக்கும் கூட நிக்கிறது யாருன்னு சொன்னா தெய்வம் மட்டும் தான் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு கொடுக்குறாங்க. அததான் அவங்க என்ன சொல்றாங்க, ஜீவன் சாதாரணமாக வருவதில்லை, யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதற்கு முன்பு எந்த வடிவத்தில் இருந்ததோ, மானிடராக பிறந்து எந்தெந்த செயல்களை செய்து கர்ம வாசனைகளை சேர்த்து கொண்டதோ அதையெல்லாம் சுமந்தபடி இப்பிறப்பிலும் வருகிறது. ஏதோ ஒரு பிறவி இருபிறவி என்பதில்லை என்பதென்ன, ஏதோ ஒரு பிறவி இருபிறவி என்றில்லாமல் எத்தனையோ பிறவிகளாக செய்த கர்மத்தின் வாசனையோடு தான் பிறக்கிறது. ஏன் பிறக்க வேண்டும் என்கிற வினா வருகிறதா? ஏனெனில் தான் இந்த உடம்பு என்கிற எண்ணம் வலிமையாக இருக்கிறது. இதுதான் வெளியே பார்க்கிறது. இந்த உடம்பு பலத்தை வச்சுக்கிட்டு தான் மிரட்டுறான், இந்த வார் அப்படி பாடி பில்டிங் காமிக்கிறான், எதிராளியை பயமுறுத்துறான். அது இருக்கிற வரைக்கும் இந்த கர்ம வினை உனக்கு விட்டு போகாது அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை. ஜிகே என்ன பேசினார், இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். பதி, பசு, பாசம், அடக்கம், ஜீவப்பிரயாணம் 2 பேசினார். ஆனா பொதுவாகவே சாலையில அடக்கம் தான் நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஜீவப்பிரயாணம்னு நம்ம கொடுக்குறோம். அது ஒருத்தர் கேட்டாங்க, அதை இங்க சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன் அப்படின்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கம் என்பதும் சரியே, அடங்காமை ஆறுருளில் உய்த்து விடும். ஒருத்தர் கேட்டாங்க என்கிட்ட, அப்ப அடக்கம்னா என்னங்க, அப்புறம் ஜீவப்பிரயாணம்னு வேற சொல்றாங்களே, அப்ப அது 2த்துக்குமே வித்தியாசம் ஏதாவது இருக்குதா? இருக்குது, கண்டிப்பா இருக்குது. எப்படி? நீங்க வீடு கட்டினீங்களா? கட்டினேன். அதுக்கு நிலைவை தாய் நிலை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோம். ஒரு மழையோ காத்தோ வரும்போது அது உள்ள போயிடுறீங்களா? போயிடுறோம். இல்ல ஒரு நாய் விரட்டுது, உள்ள ஓடி போய் தபால் போட்டுறீங்களா? போட்டுடுறோம். அப்போ உள்ள வந்த உடனேயே தபால் போட்ட உடனே எதிராளி உள்ள வர முடியாது. அதுபோல 9 வாசல் உட்காலிடவும் 5 கதவை அடைக்க தெரியணும். ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தெய்வம் என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல வரும்போது டக்குன்னு உள்ளத்துக்கு போட்டு அடைச்சிடுறாங்க. நமக்காக வேண்டி அவங்க வந்து தபால் போடுறாங்க. இது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால ஏதோ இப்படி பேசினா இப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த நேரத்துல வந்தெல்லாம் கிடையாது, எல்லாம் ரிமோட்டு தான். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரிமோட், தெய்வம் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்த இடத்திலேயே இருந்து அனுபவிக்கிறதுக்கும், இருந்த இடத்துல சுத்தி தட்டினா எல்லாமே லாக் ஆயிடும். அப்புறம் அங்க உள்ள யமன் நுழைய முடியாது. அப்போ அவர் என்ன ஆயிட்டாரு சொல்றாங்கன்னா, அடக்கம் ஆயிட்டாரு. இப்போ இங்க லாக் ஆயிடுது. உள்ள போவோம், ஆனா வெளியே வராது. சுவாசம் உள்ள போவோம், வெளியே வராது. அது ஒருத்தர் கேட்டாரு, ஏன் மூக்கு வந்து வெளியில எல்லாம் உடஞ்சி போகுது, சாலையில மட்டும் பார்த்தா எடுத்து வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டார். ஏங்க இது கூட தெரியல, உட்சுழற்சியில எப்படி தாயினுடைய கருவறையில மீனுக்கு வச்சிருந்ததோ 35 தத்துவத்துல வருதா? சிரிக்கிறார் ஐயா. 36 தத்துவத்துல இது ஒரு தத்துவம். அதாவது தாயினுடைய கருவறையில தவளைக்கும் மீனுக்கும் எப்படி நான் வச்சிருக்கணும் அது மாதிரி நான் வச்சிருவேன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு உள்ள போகும் தவிர வெளியே வராது. இப்ப உள்ள போகாம அடிச்சுட்டு என்ன மூக்கு புடச்சிக்குதா இல்லையா, இதோட நிற்கும், வெளியே வராது, உள்ள மட்டும் போகும். இதை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. நூல் விட்டாக்கா உள்ள போகுது, நூல் வெளியே வர மாட்டேங்குது. தெரியாம பண்ணியிருக்கிறாரு, சொல்லிட்டாரு என்கிட்ட, தெய்வத்தினுடைய செயலை டெஸ்ட் பண்றேன்னா வெளியே சொல்லிடாதீங்க, சபையிலே சொல்லியாச்சு. அப்போ அடக்கம் ஆயிடுச்சு. அடக்கமான உடனே அந்த ஜீவன் பயணப்படுது. எங்க? எதை நோக்கி பயணப்படுது? பரமாத்மாவை நோக்கி. அதுக்கு எத்தனை நாள் ஆகுது?
40 நாள் ஆகுது. அப்போ அது பிரயாணம். உள்ள போய் தாப்பால் போட்டது அடக்கம். அடக்கான பின்னாடி இப்ப இவர் சொன்னாரு பசுமாடிட்டு இருந்து பால் கிடைக்குது. ஏன் பசுன்னு வச்சாங்க? பசு கொடுக்குற பால்ல 4 இருக்கு. தெய்வம் கொடுக்குற இந்த பசுல 4 தேங்காய் இருக்குது. தூலம் இருக்குது, சூக்மம் இருக்குது, காரணம் இருக்குது, மகா காரணம் இருக்கு. பால் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. தெய்வம் சொல்றாங்க பாலுக்குள் மோரை விட்டது போல் பதம் பார்த்து கடைந்து நெய்யாக்கும் சஞ்சீவி. நம்மள என்ன ஆக்குறாங்க தெய்வம்? நெய். அதனால்தான் அது ஒளி கொடுக்குது. அப்போ ஏதோ ஒரு பிறவி, இரு பிறவி என்றெல்லாம் கூட இல்லை. எத்தனையோ பிறவிகளாக செய்த கர்மத்தின் வாசனையோடு தான் பிறக்கிறது. ஏன் பிறக்க வேண்டும் என்கிற வினா வருகிறதா? ஏனெனில் தான் இந்த உடம்பு என்கிற எண்ணம் வலிமையாக இருக்கிறது. அதனால் உடல் தளர்ச்சியுற்று மரணம் அடைந்தாலும் அந்த வலிமையான எண்ணத்தினாலேயே, அந்த வாசனையின் பலத்தினாலேயே மீண்டும் உடலெடுக்கிறது. இப்படி உடலெடுத்த ஜீவன் சந்தோஷம் எங்கே என்று தேடுகிறது. எங்க இருக்கு சந்தோஷம்? அது உன்னில் இருக்குதுன்றாங்க. எங்க இருக்கு? உங்ககிட்ட இருக்குப்பா. போன மட்டும் அதானே பேசணும். கேட்டீங்க? சொல்ல மாட்டேன். போன வாட்டி சொன்னீங்களே, உனக்குள் இருக்கிறது சந்தோஷம் அமைதியும் உனக்குள் இருக்கிறது. நீ அதை வெளியே தேடுறியப்பா, உனக்குள்ள தேடு அப்படின்னு தான் பாகவதம் சொல்லு. தெய்வமும் அதுதான் சொன்னாங்க. அங்க போனேன்னா நாம் இருபேருமாக வேதப்பதிக்குள் நுழைந்து, எங்க இருக்கு சந்தோஷம்? இதுல இருக்கு சந்தோஷம். எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு. வேதம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கிற வேதத்தை இங்க வெளியில அவங்க திருவாக்கு கொண்டு எடுத்து வச்சுக்கிற வேதத்தினுடைய துணையோடு போனாதான் அதை நம்ம பார்க்க முடியும். நாம் இருபேருமாக வேதப்பதிக்குள் நுழைந்து அங்கு உனக்கு வேண்டிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய். அதுல வேதத்துல தெய்வம் விதியாக்கி வச்சுட்டாங்க. நீ வேதத்தை படிச்சுனா உன்னுள் இருக்கும் இறைவனை காண்பாய். உன்னுள் இருக்கும் இறைவனை நீ கட்டாயம் தரிசிப்பாய். இது நிஜம், சத்தியம். அப்படி இருக்கும் பொழுது உடலெடுத்த ஜீவன் சந்தோஷம் எங்கே என்று தேடுகிறது. வளர வளர புலன்களால் ஏற்படும் சந்தோஷங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதுதான் நிரந்தரமான சந்தோஷம் என்று திடப்பட்டு விடுகிறது. இதுல மாட்டிக்கிட்டோம். முதல்ல தேடிச்சு, அப்புறம் பழக்க வழக்கம், அக்கம் பக்கம், சுற்றம், சொந்தம், இந்த உலகத்தேட்டு தான் தேடி வைத்திருக்கும் தன் பொருள், தன் குடும்பத்தோர் பொருள் போல் அதுதானே நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தெய்வத்தை அவங்க எவ்வளவுதான் நமக்கு என்ன செஞ்சாலும் அவங்க யாருங்கிறத நம்ம அறியாமலே வச்சிருக்கிறோமேங்கிறத அந்த பாட்டுல தெய்வம் சொல்றான். 2 வரி. தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்தோர் பொருள் போல் வான்கோடி மெய்கூவை வைத்திடுவாய் பொங்கலியே. நீ அப்படியாச்சும் நீ நினைச்சேன்னா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? வைத்திடுவான் மாறாது. அவங்க மாற மாட்டாங்க, நீ மாறிடு, ஓயா மாறி. வைத்திடுவான் மாறாது வரும் இறுதி நாள் வரைக்கும் மெய்த்தவ சாயுச்சேவத வேந்தன் அவன் பூங்கிலேயே. இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தெளிய வச்சு வடிச்சு தெளிச்சு வடிச்சு திருச்சபைக்குள்ள ஆக்கி வச்சுட்டாங்க தெய்வம். புத்தியும் சித்தமும் சேர்ந்து கொண்டு அதையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்க இயங்குகிறது வெளியே. ஜீவன் சந்தோஷம் எங்கே என்று தேடுகிறது. வளர வளர புலன்களால் ஏற்படும் சந்தோஷங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதுதான் நிரந்தரமான சந்தோஷம் என்று திடப்பட்டு விடுகிறது. அனுபவித்த சந்தோஷங்களை புத்தியும் சித்தமும் சேர்த்து கொண்டு அதையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்க இயங்குகிறது. அதையே விதவிதமான முறையில் உலகத்தில் தேடிய வண்ணம் கிடைக்கிறது. வெறும் சந்தோஷத்தை தேட போய் ஆசை பேராசையாக மாறி, ஆசை பேராசையாக மாறி வேறொரு விபரீத உருவை ஜீவன் கொள்கிறது. அழகையா அந்த தேடுதலையே கொண்டு போய் கடைசியில ஜீவன் என்ன ஆயிடுது? நஷ்டத்துல விட்டுறான்.
கடைசி நாள் வரும்போது தட்டி தூக்கிட்டான் எமன். ஏண்டா உனக்கு எதுக்காக அந்த ஜீவனை கொடுத்தேன், நீ இங்க பார்க்காம எதையோ வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில வந்து இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க கலப்பு அப்படின்னு தட்டி தூக்குறான்னு தெய்வம் இன்னொரு வாக்கியத்தில் சொல்றான். தட்டி தூக்குறான். அப்ப யார் துணை? அதுக்கு இப்பவே புகலிடம் தேடிக்கொள்ளணுங்கிற எண்ணத்தினாலதான் இப்ப நம்ம பேசுறோம். புத்தியும் சித்தமும் சேர்த்துக்கொண்டு அதையே மீண்டும் மீண்டும் அனுபவிக்க இயங்குகிறது. அதையே விதவிதமான முறையில் உலகத்தில் தேடிய வண்ணம் கிடைக்கிறது. வெறும் சந்தோஷத்தை தேட போய் ஆசை பேராசையாக மாறி வேறொரு விபரீத உருவை ஜீவன் கொள்ளுகிறது. எத்தனை கிடைத்தாலும் அந்த நேரத்தில் கிடைக்கும் சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த நான் என்கிற அகங்காரம் கொடுக்கிறது. இதனாலதான் நம்மளால உள்ள பார்க்க முடியல. உள்ள பார்க்க முடிஞ்சிருச்சுன்னா நான் போயிடும், நாம் வந்துடும், அப்புறம் ஞானம் தானா கிடைக்கும். இததான் 5 நிமிஷம் இருக்கு ஒரு அதான் வாக்கியம். இததான் தெய்வம் உனக்கு நான் எப்படி செய்யறேன், அதை நீ வெளியே பார்க்கற இல்லையா, உன்னை உள்ள எப்படி பார்க்க வைக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறத கோடாயுத கூர் வாக்கியம் 311 இதுல தெளிவா கொடுக்குறாங்க. அடுத்த வாட்டி இந்த வாக்கியத்தை கேட்பேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுன்னு சொல்றீங்கன்னு பார்ப்போம். ஹபீப் என்று சொல்லப்பெற்ற என்றும் 10 வயதுள்ள சத்தினியாகிய உலக அன்னையை, ஹபீப் என்று சொல்லப்பெற்ற என்றும் 10 வயதுள்ள சத்தினியாகிய உலக அன்னையை, எல்லா ஜீவகூடிகளையும் தன் சூழில் வைத்து பெற்றெடுத்த அன்னையை, ரூபியாகிய உன் முகத்தில் வைத்து நீ படைக்கப் பெற்றிருக்கிறாய். எங்க வச்சு படைச்சிட்டாங்க? நம்ம முகத்துல. ஆனா நம்ம முகத்தை நாம காண முடியுமா? அதை பின்னாடி பேசுறாங்க. எல்லாருக்கும் முகம் இருக்கு, எல்லாரும் அழகுபடுத்திக்கிறோம், எல்லாரும் ரசனையோட இருக்கிறோம். ஆனா அதுக்கு எதுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம்? அந்த கண் ஆடி இல்லைன்னா முன்னாடி ஒண்ணுமே இல்லையே. தத்துவத்துக்கு போறாரு அண்ணன், உத்து பாக்குறாரு. அண்ணா வாங்க. ஹபீப் என்று சொல்லப்பெற்ற என்றும் 10 வயதுள்ள சத்தினி ஆகிய உலக அன்னையை, எல்லா ஜீவகோடுகளையும் தன் சூழில் வைத்து பெற்றெடுத்த அன்னையை, ரூபியாக உன் முகத்தில் வைத்து நீ படைக்க பெற்றிருக்கிறாய். அவள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. இந்த உலகம் இல்லை, இந்த உலகம் அப்புறம். முதல்ல இந்த உலகமே இல்லையே, இந்த உலகமே இல்லை. அறியாதவர்களுக்கும் அசட்டையாய் இருப்போர்க்கும் அவள் ரணசங்காரி. அவள் வேறு வேறு உருவோடு வேறு வேறு வல்லபத்தோடு இவ்வுலகத்திற்கு வந்து கொண்டே இருப்பாள். உன்னை ரட்சிப்பதும் அவளே, அவளை திரும்பி பார்க்காவிட்டாள். இங்கதான் வைக்கிறேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இதுல இருக்குது. அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தி. அகத்தில் அறிந்த அன்பர்களுக்கு உளம் புகும் தெய்வம். நம்ம உள்ள புகுந்து தெய்வமா இருக்கிறதுனால தான் நம்மளால இதை பத்தி எடுத்து பேச முடியுது. இதை பேசும்போது உயிர் தித்திக்கிறது, ஜீவன் தித்திக்கிறது, சுவைக்கிறது. அப்போ செடியில் நம்ம பருக ஜீவன்ல வந்து தேஜஸ் உண்டாயிடும். முடிக்க போறேன், பார்க்காதீங்க. மாமா வரமாட்டார், அவர் அங்க இருக்கிறார். விட மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்னா கூட ஒரு பார்வையிலேயே அடிச்சிடுறாரு. சரி, உன்னை ரட்சிப்பதும் அவளே, அவளை திரும்பி பார்க்காவிட்டால் பட்சிப்பதும் அவளே. அந்த அன்னையை உனக்கு
அறிமுகப்படுத்தி அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்கவ அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்க வந்த நாம் நேசம் தரும் இறைவன் பழிச்சன ஓசை வாமலையோ. அந்த நேசம் எதுல வருதுன்னா ஓசையில வருது. அந்த அன்னையை உனக்கு அறிமுகப்படுத்தி நேசமாக்கி வைக்க வந்த நாம் உன் கையை எதிர்பார்க்கவில்லை. ஏன்? உன் கையில் இருப்பது துன்பம், கவலை, பயம், ஓயாமாரித்தனம், நரகலாகிய சீக்கு என்பது எமக்கு நன்றாக தெரியும். சொர்ணபதிக்கு போக லாயக்குடையவன் என்றே நீ இந்த சத்திரி வடிவத்தில் படைக்க பெற்றாய். அப்போ நம்மளை நம்பி ஒப்புவிச்சாங்க. இந்த அகிலமலம் வரும் பருவத்துல, பிரிவுகாண்டம் வருது ஜீவசிம்மாசனம் பருவத்துல. அதுல தெய்வம் அந்த ஆதிமான்மியத்துல நம்மளை முன்னிலைப்படுத்துவாங்க. இத நம்பி எப்படி உங்ககிட்ட ஒப்படைச்சனோ அன்று நம்மளை முதல்ல சொல்லிட்டு அன்று என் கையில ஒப்படைச்சிட்டு தங்களுடைய மூல நாடு எல்லை கூடி வழிகூடி நடந்தார்கள்னு குறிப்பிடுவாங்க. அது அலாதியா இருக்கும். இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், என்ன பண்றது, அது பேச முடியாது. அடுத்த சபையில பார்க்கணும். ஓயாமாரித்தனம், நரகலாகிய சீக்கு என்பது எமக்கு நன்றாக தெரியும். சொர்ணபதிக்கு போக லாயக்குடையவன் என்றே நீ இந்த சத்தினி வடிவத்தில் படைக்க பெற்றாய். ஆனால் நீ அதற்கு லாயக்காகிக் கொள்ளாமல் மாடு, ஆடு இவற்றுக்கு மட்டமாக போகிறாய். இதை நாம் நிரூபிப்போம். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நிரூபித்து விட்டோம், நிரூபிக்கவும் இருக்கிறோம். சொல்லிவிட்டு போகிறவர்கள் நாம் அல்ல என்று கூறி அந்த அன்னையை, சத்தினி ஹபீபாகிய அந்த அன்னையை நம் எல்லோருடைய உள்ளத்திலும் நேசம் செய்து வைத்திருக்கும் நம்முடைய இறைவராகிய சாலை ஆண்டவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அடக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து எல்லோருடைய பார்வையும் முழுமுகமாக திருப்புவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். 2 நிமிஷம்